நீ வாய பாத்துற கீபாக்கு வந்தானே ஓடி வாமா பாப்பா நல்லா ஐயோ பாப்பா உனக்கு தெரியாது கூட்டு மாட்டுமா நீ வேணா போய் அது வச்சுவா பாவ முழு அதுக்கிறியா எனக்கு என்ன கல்யாணமே ஆகல கிளீன் ஆகலையா கிளீன் ஆகலையா அட பாய்ங்க காலம் மாறி போச்சுடா நிலத்தை பட்டா பண்ணதுக்கு முன்னே சேடு ஓட்டி கிடையாது நான் கயித்துல தாலியில வயிற்றுல புள்ளி வைக்க மாட்டேன் யாரே என்ன முண்டை போகட்டு பின்னால காரி துப்புவாங்க என்ன துப்பாட்டான் முன்னாடியே துப்புவான் இப்போ வாங்கிட்டு வந்தான் ஆனா உனக்கு ஆம்பளை குழந்தை தான் மூசாக்குது சப்பியா இருக்கும் என் ஆயா பிடிச்சு என்ன கூட்டு போய் என்ன ஒரு பொம்பளை குழந்தை பக்கத்துல ஒரு ஆம்பளை போவாங்களா ஏன் போக மாட்டாங்க என் ஆயா கண்ணு தெரியாது நான் போய் இச்சு போட்டுக்கிறேன் அப்பதான் வழி தெரியாது சரி உனக்கு குழந்தை போதாங்க போவா நான் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் மூலியமா பேசுறேன் டாக்டர் ரெடியா உட்காந்து இருப்பான் கத்தி வச்சுக்கின்னு போன உடனே பணம் காய்ச்சி கோவா கோவா போட ஒரு குழந்தை கூட ஆஸ்பத்திரி போக போறல எல்லாம் ஆபரேஷன் எல்லாரும் ஆபரேஷன் அதுதானே எங்களுக்கு உடம்புல வலிக்காது 10 மாசம் எங்களுக்கு தான் வலிக்கும் மாமா வெயிட் வலிக்குது மாமா என்னால தண்ணி எடுக்க முடியாது நீ எடுத்துன்னு வந்துடுறான் கேனு தண்ணி தூக்கி நான் காய்ச்சி கிடக்கணும் கோவாரா கோழி எடுத்துதான் நிறைய பேர் எடுத்து கிடக்கிறான் சரி பரவாயில்ல இருக்கும் ஆதார் பாட அம்மா திறமை வெளிக்காட்டு காமா அந்த பெண்ணான போது ஏதோ கொத்து நிமிட்டு என்ன நீ பாத்தியா ஆன்ஸ் போடாதே ஆன்ஸ் போடா கேன்சர் வரும் அது உள்ளதா வரும் வெளிய வரும் தெரியுமா சரி என்னங்க நீங்க மாட்டீங்களா அந்த பழக்கமே ஐயோ பொண்ணுங்க
வீட்டுக்கு ஒரு ஆன்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை என்றால் 3 வருஷம் ஜெயிலு. குண்டா சட்டம் குமுறு விடும். எப்போ வந்து இந்த சட்டம்? எனக்கு இப்பதான் போன வச்சு படிக்கலாம் டிவில காட்ட போறாங்க. அதனால ஆன்ஸ் போட தெரியாங்க, ஆன்ஸ் போட கத்துங்க. உடலுக்கு நல்லது. முதல் பாடம் கடைக்கு போக வேண்டும். ஆன்ஸ் பாயிட்டு வாங்க வேண்டும். அது மூளை கிள்ள வேண்டும். ஏன் மொத்தமா கிழிச்சேன்? கீ கொட்டி உள்ளங்கையில் கொஞ்சம் கொட்ட வேண்டும். மீதி மடித்து பாயிட்டு வர வேண்டும். பாக்கெட்ல வைக்கிறேன். இன்னும் 2 வாலி வரணுமே. அடுத்து இப்பதான் முக்கியமானது. இந்த கட்டவல் எது ஒண்ணு உள்ளங்க எடுத்து நன்றாக கசக்க வேண்டும். சுட்டு வர கசக்க வேண்டும். கட்டி விட்டு சின்னதா கோலி உண்டா விட்டு கொள்ள வேண்டும். கொள்ள வேண்டும். விட்டு வந்து கையில எடுத்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த கதைக்காரன் ஐயோ வாசனை வெச்சா போடுமே. துணியில் துவைச்சு கொள்ளு. துணியில தொலைச்சா அதான் பக்கத்துல உட்காந்துக்கிறணும். வாசனை கமகமான போயிடும். இந்த கையால் உதட்டி இழுக்க இழுத்து உள்ளதுன்னு சரி. ஏன் அங்கதான் சொல்லணுமா? நீங்கன்னா சரிமா சொல்லிட்டு 10 நிமிடம் நன்றா காய் 10 நிமிடம் 10 நிமிடம் நன்றா காய் விட வேண்டும். காஞ்ச பிறகு வாயில் வச்ச குழகோயா 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 அப்போது மூக்கில் சிறுவது நாத்த வரும். அப்போது 4 காட்டு வேலை எடுத்து வந்து உள்ள விட்டு நோண்டி கலரி வெளியே எடுக்க சரியான நோயா இருக்கிறீங்க. இது சிலர் நோய் என்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டு கலை கலை கலை. நோண்டி எடுத்து விட்டு 1 2 ஒட்டி கொண்டு எதிர்க்கு யாருக்கான கவலை வராது. தண்ணி விட்டாங்க வாயில் பூந்து உள்ள பார்த்து தண்ணி இருக்கும். மொண்டு வாய்க்கு அப்படி கொண்டு வரது. அந்த தண்ணி வேற யாரு குடி? எவனா குச்சா குடி குடியோட போட்டு வந்தா வேற சொல்ல நான் வர மாட்டேன்னா என்ன இல்ல எனக்கு இந்த பகோடா சாப்பிடலான்னு ஒரு ஆசை. பகோடா சிக்கன் பகோடா எங்க பாரு கடை இருக்கு. நிறைய கிடைக்குது. ஒரு கடைக்கு போய் அம்மா ஒரு 100 சிக்கன் போடு போன. சரி அவன் ஆன்ஸ் போடுவான் போல எனக்கு தெரியாது. போடுறான் நம்பர் இருந்தா போடுற இருறானு வாயில கழுவிட்டு மொத்த போட்டு அப்படியே எடுத்து போடுறான். அப்படியே தேட போடுறான். போனான்னு சொன்னா அச்சுடும் போது அவ்வளோ போகிறான். நம்ம முன் கொடுத்தா வாங்கி வண்டியில் வச்சிருக்கே கடான்னு சொல்லிட்டு அதனால பகோடா போன ஆசைந்தா வீட்டை வாங்கி வந்து போட்டு நீங்களே சாப்பிடுங்க. இல்லைன்னு வச்சுக்க போடுற மாதிரி அவன் வாயை பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுங்க. போது வச்சு மேற்கு வந்து ஆயா பொங்கல் வரப்போது வீட்டுக்கு ஒட்டரை அடிக்கணுமா? இந்த அம்மா இட்டு மூடு வாங்க. என்னப்பா இந்த ஆம்பளை பசங்க பொம்பளை போட்டு அனுப்பிச்சு அண்ணா என்ன மனசார வாழ்த்துங்க. நீ என்ன பாக்குறியா? சரி ஒரு தங்கச்சி எப்படி மாத்தணும் கூட தெரியல. தங்கச்சி தான் பேச்சாராக்கு தேங்களுக்கு என்ன பண்றது? ஒரு அக்காவை வச்சுக்கிட்டு நான் படுற அவசரம் இது பாரு. எந்த அக்காவா? எங்க அக்கா. உங்க அக்காவையா? வீட்டுக்காரு 2 வீட்டுக்காரா? ஒரு அக்கா 2 வீட்டுக்காரா? என்னடா பாவி? அது அப்புறமேட்டு அந்த பிரச்சனை அப்புறமேட்டு சொல்றேன் நான். வீட்டுக்காரே சரி சொன்னாங்களா? அது அப்புறமேட்டு வேணாம். சரிட்டுமா நல்லா இருக்கேன். ஆமா சேமமா இருக்கேன். ஓத்தா உன்னை பெத்தால இஸ்து போட்டு 7 மாசத்துல நேரம் காலம் தெரியாது ஈத்து போட்டாங்க. பிசினி மிட்டாமே நீட்டா வந்து பிசினி மிட்டாய். அதை பார்த்தா பணமரம் மேலிக்குது. இதே பணமரம் தான் பணம் புட்டு புட்டு சாப்பிட்டு ரொம்ப ஆளு அம்மா தான் பணங்காய புடுவேன். மரத்தி வேற நோண்டின்னு போயிடுவேன். நோண்டி நோண்டி சாப்பிட்டு ரொம்ப நோண்டி சாப்பிடுவேன். பரவாயில்ல இருக்கா? இந்த இலவசம் வந்து வெளிநாட்டு ஆடல் பாடல் அம்மா திறமை வெளிக்காட்டு. என் திறமையை காட்டினா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? ஏன்னா மன்னரும் உன் வயர்னா நீ அவர் வயர்னா ஒருவேளை உங்க அம்மாக்கு அங்க வந்து வேலைக்கு வந்தானே என்ன வேலைக்கு? அவங்க அம்மா அந்த வேலைக்கு வந்தா ஒரே உயரமாகுது சந்தேகமாகுது. அப்ப என்ன சொல்ல வர சொல்லு. ஒரு கிராஸ் ஆயிடுச்சு தங்கச்சி மாதிரி. சரி பரவாயில்ல இருக்கட்டும். கமான் அது இன்னொரு நாள் கேளு. கண்டிப்பா தரணும். சரிண்ணா மச்சாவி சரி சரி போட்டே
மிக மிக சிறப்பு. பிரமாதமா ஆடணுமா, அற்புதமா இருந்துச்சு. அருமையா ஆடணுமா. இது மாதிரி யாருமே ஆட மாட்டாங்க உன் மேல. பிரமாதமா ஆடணும். அட்டகாசமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஐயோ. அம்மா நீ இப்பதான் வந்தேம்மா. அம்மா இல்ல கேக்குற இப்பதான் வந்தேன். சரி முதல்ல என்ன அவங்க இப்பதான் வந்துக்கிறாங்க, அவங்க கடை பிடிச்சாங்களா முதல்ல ஆரம்பிங்க பரவாயில்லம்மா. உனக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்க போறேன், என் எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணி இவ்வளவு நேரம் ஆடுனேன். டீ வேணுமா? நீயா? என்னச்சு? அதெல்லாம் எனக்கு வேணாம். வேற என்ன? அண்ணா எனக்கு கேட்கிற பொருள் ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். ஒண்ணுதான் குத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ நான் இன்னொரு கேட்கவே இல்ல. இல்ல சொன்னியா ஒரு பொண்ணு. அது எதனா புதுமையா கூட தான் இருக்கலாம். கேளு கேளு. சரி ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் கேட்டேன். ஐயோ, பாட்டு பாடுற பொண்ணு தொண்டை கட்டிக்க வேற எதை கேளு. இல்ல லாலிபப்னா வேணாம். அது அகலமா இருக்கும், வாய் கிழிஞ்சு போடும். சரி குச்சி ஐஸ்னா வாங்கி கொடுங்க. உம்மால சப்பத்தாக்கார பலாப்பழம் நடிப்பேன். வேற என்ன கேளு? அண்ணா ஒரு கம்மல் கட்டி ஒரு கலகா ஒண்ணா அப்படி கடி இருந்தே கேளு. இது வரைக்கும் என் வாழ்நாள்ல நான் சாப்பிட்டதே இல்ல. அதனால தான் புதுமையா கேட்டேன். என்ன பண்ணு, வேற என்ன கேளு? சரி இல்லனா எல்லோ வாங்கி கேளு ஒண்ணுதானே? என் பேக்க வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு. போய் எடுத்துக்கோ. ஒரு வாரமா இந்நேரம் ஜிப்பிலா லாக் ஆயிட்டு இருக்கு. மேல இங்கே ஆத்திங்க ஓபன் ஆயிரும். அப்படியே ஓபன் ஆகலனா என்ன தடி விட்டு ஆத்திங்க போ. அப்படியே ஓபன் ஆகலனா நான் ஒரு கால் நீ கால் பண்ண வந்து போடியா போடியா வராது. என்னக்கு தான் வராது? ஏய் என்னடா அது தேங்க முடியாம. ஏய் தேங்க முடியல. அவடா நான் வாத்தே டவுன்லோட் கிட்டே ஓய் அம்மா. அப்பா இதுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுப்பா. ஐயோ இது வேலைக்கு ஆகாதே. பாப்பா அண்ணம்மா நீ போயிட்டு 8 வருஷம் வா. ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆயிட்டுக்குது. கல்யாணம்னா நீ வந்து ஆடுவ, எவனா அவசரப்பட்டு கை வைப்பான், அப்புறம் வீட்டுக்காரர் வந்து சண்டை போடுவான், 2 பேரும் அடிச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிதா, அப்புறம் வாய்தா நாலு நடக்கணும். தேவையில்லை நீ போ. அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாருப்பா. ஏன் தனி தொலைச்சு விட்டாரு. சுத்தி விட்டானா? எவனாலும் போலாம், எவனாலும் கை வைக்கலாம், வைக்கலாம்ப்பா. வச்சு கிடக்கலாம். ஏன் அங்க பாத்துக்கிறேன்? நான் ஏன் அவரை பாக்குறேன்? சொல்லி நீ எங்கன்னா பாத்துப்பா, எங்கன்னா வச்சுப்போ. இதுக்காக நான் இப்ப சொல்லிருப்பேன். சும்மா 10 தூக்கிட்டு போதான். அப்படியா? ஆடா போடலாமா? திறமை வேலைக்கா? அப்படியா? ஆமா.
அழகரா பேரு ரொம்ப மோசமா இருக்குது அது பொண்ணு ஒன்னே பாத்துக்கிச்சு நல்லா அடிச்சுங்கிறா அடிக்கிட்ட கொஞ்சம் நிறுத்துறா மெதுவா இது பண்றான் ரொம்ப ஓவர் அடிக்காரு கை சரி நாட்டி எப்படி இருந்துச்சு நாட்டிய சிறப்பாக இருந்தது. நல்லது. இருந்தாலும் நாட்டுப்புற கலை நாட்டியம். அதானே பார்த்தேன் எங்க கேட்காத கூட போயிட்டு பார்த்தேன் நானு எப்படி கேப்பீங்க தெரியும் அதான் தஞ்சாவூர்ல கூட்டு வந்துக்கிறேன் அப்படியா? சிறப்பாடு அற்புதமாடு ஆளும் பாருப்பா சூப்பரா ஆடுவா அது கும்மு சூப்பரமா பல கலைகளை வச்சுக்குது கதகளி குச்சிப்புடி வேலை பரதநாட்டியம் குச்சிப்புடி நாட்டியம். எத்தின்னு குச்சி ஆட போறான் பாரு ஓடி